தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள எனக்கு அதிகமா சீட்டு வேணும், நீங்க மட்டும்தான் பலன் அனுபவிப்பீங்களா, நீங்க மட்டும்தான் ஜூஸ் குடிப்பீங்களா, நாங்க தக்கியதை மட்டும்தான் சாப்பிடணுமா என்ற உரிமை குரல்கள் எழுந்துள்ளன. அதை பத்தி என்ன ஏது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்கறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த கடைசியா வந்தவங்க முதல்ல வந்தவங்க கடைசியில அப்படிங்கிறது போல இந்த கடைசியா வந்தவங்களை முதல்ல எடுத்து பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உரிமை குரல் கடைசியா யாரால எழுப்பப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதிப்பிற்குரிய ஐயா கே.எஸ். அழகிரி அவர்களால எழுப்பப்பட்டது. ஏன்ப்பா இங்க இவங்களை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் என்பது தமிழ்நாட்டில் வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்வாங்க இல்லையா, இது தமிழ்நாட்டில் நல்லா வாழ்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி அழிஞ்ச ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி திமுகவால் முடிக்கப்பட்ட ஒரு கட்சி. ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலேயே முடிக்கப்பட்டுச்சு. பக்தவச்சலாம் வந்து ஆண்டார் 80 ஆண்டாங்க. ஆனா அது பெரிய அளவுல இல்லை. திமுகவால அண்ணாதுரை அவர்கள் எதிர்த்து போட்டிட்டு காங்கிரஸ் மொத்தமா அழிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட திமுகவும் 60-70 ஆண்டு காலமா இருக்கு. தமிழ்நாட்டுல 60-70 ஆண்டு காலமா திமுக இருக்கு. இவ்வளவு காலமா அதிமுக இருக்கு இல்லையா, இவங்க மாறி 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 அந்த கட்சிக்கு உயிர் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இவங்களே முடிச்சுக்கிட்டு இவ்வளோ நாளா உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. இப்ப அதுக்கப்புறமா இந்த கட்சி தலையை தூக்கல. இப்ப சமீபமா நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சி கூட கூட்டணி போறதா ஒரு பேச்சு இருக்கு. உண்மையானதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஐயா கே.எஸ். அழகிரி அவர்கள் தான் திமுக கிட்ட ஒரு மன்றாட்டு குரல் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க மட்டும் பயன்படுறீங்களே திமுகல, நாங்களாம் எப்ப பயன்படுறது, அதே போல எங்களுக்கு அமைச்சரவையில் பதவி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. திமுக தருமா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு பெரிய கேள்விக்குறி. ஆனா ஐயா கே.எஸ். அழகிரி அவர்கள் நீங்களாம் மட்டும் ஜூஸ் குடிக்கிறீங்க, நாங்க மட்டும் சக்கரை சாப்பிடுறோமா அப்படின்னும், நீங்க மட்டும் இனோவா கார்ல சைடு எடுத்து கார்ல போறீங்க, நாங்க எப்போ போறது, எங்களுக்கும் கல்யாணம் கார் கத்தணும்னு ஆசை இருக்காதா, எங்க ஆளுங்களாம் எப்போ சம்பாதிக்கிறது, நாங்க எப்போ சம்பாதிக்கிறது அப்படின்னு அழுது கொண்டே அழகிரி ஐயா அவர்கள் ஒரு பெரிய மன்றாட்டு குரல் ஒன்றை வச்சிருக்காரு. திமுக தான் அனுமானம் வர மாதிரி இவ்வளோ பெருசா கூட்டணி வைக்குங்க. இப்பயும் மறுபடியும் 26 கூட்டணி, அதுவும் ஐயா பி.கே. சாகர் பாபா சொன்னார் இல்லையா, 234 தொகுதிகளில் 34 தொகுதிகள், அதுபோல 234 தொகுதியில் 34 தொகுதிகளில் பெரிய திட்டம் தீட்டிட்டு இருக்கு திமுக. அப்படிப்பட்ட நிலையில ஐயா கே.எஸ். அழகிரி அவர்கள் இப்படிலாம் கேட்டா திமுக தருமா தராதா என்பது இவ்வளோ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த முதலா வந்தவரை கடைசியில பார்ப்போம் சொன்ன இல்லையா, அதே போல திம்மாவலு என்கிற திருமாவளவன் அடையாளம் தெரியலீங்களா, ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு நீல கோட்டையும் போட்டு பாருங்க. நீல கோட்டு ஒன்று போட்டுக்கிட்டு கண்ணாடி ஒன்று மாட்டிக்கிட்டு சோப்பு கலர் டை ஒன்று கட்டிக்கிட்டு இருப்பாரு ஐயா திம்மாவலி என்கிற திருமாவளவன் அவர்கள். அவரும் இந்த மாதிரியான உரிமை குரல்லாம் எழுப்பியிருந்ததா கேள்விப்பட்டிருந்தோம். இதெல்லாம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீலக்கோட்டு சோப்பு டை என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினார் வருங்க. உலகத்திலேயே யாராலையும் நடத்த முடியாத ஒரு மாநாடுங்க. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு உங்களுக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கீழே கருத்துல சொல்லிட்டு போங்க. இருந்தாலும் நானும் சொல்றேன், ஏன் அப்படி நம்ம அதை விழிக்கிறோம், ஏன் அப்படி அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது கம்பெனி நடத்துற சேர்மனையும் கூப்பிட்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் வருங்க. ஐயோ என்ன மாநாடு, என்ன மனுஷன் அப்படின்னு சொல்றாரு, என்ன மாநாடு அப்படிங்கிற மாதிரி அந்த மாநாடு நடந்தது. அவங்க என்ன பேசியிருப்பாங்க, வந்து மதுவை ஒழிக்கணும், மதுவை ஒழிச்சா நம்மளாம் நல்லா இருப்போம் அப்படின்னு. உடனே நம்ம அப்பா எழுந்து அந்த ஐயா திம்மாவில் இந்த நீல கோட்டு சோப்பு டை நடத்தின அந்த மாநாடுனால பொங்கி எழுந்த அந்த ஒரு அப்பா உருவம், அந்த அப்பா மனித நேயம் அவரை பேச வச்சது வாருங்க ஒரு காணொலி. ஆக நீங்க ஆசையா வேடி காத்து வளர்த்த இந்த உடம்ப போதையின் பாதையில கொண்டு செல்லாதீங்க, அது ரொம்ப உங்க உடல் நலத்துக்கு நல்லது. ஆக யாரும் மது போதையினை அருந்த வேண்டாம் என ஒரு பேச்சு பேசினார் வருங்க. என் மனசனா அப்படியே உருகி போயிடுச்சுங்க. என்ன அப்படியே ஐயோ அப்பாவினுடைய மனித நேயம், அப்பா உயிர்மை நேயம் எவ்வளோ வரிசை இருக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் கசிந்துருகி போயிட்டேன். இதனால
இந்த செயல்களால இந்த சனி புதனுக்கு வந்ததுனால, அந்த புதன் சனிக்கு போனதுனால, இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததால, கோள்கள் மாறதுனால ஐயா திரு திம்மாவலு அவர்களுக்கு, தம்பி நீலக்கோட்டு சோப்பு டை இந்தா இங்க வா இந்த பிளாஸ்டிக் சேர்ல உக்காரு தம்பி, உங்களதான் நீலக்கோட்டி உங்களதான் இந்தாங்க இந்த பிளாஸ்டிக் சேர்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு திம்மாவளு அவர்களுக்கு ரொம்ப மரியாதையா நெகிழி சேர் போட்டு உட்கார வச்சாங்க பாத்துக்கிறீங்க. இந்த விளைவுகளால ஐயா திரு திம்மாவலு அவர்களும் எங்களுக்கும் சீட் அதிகமா கொடுங்க, நாங்களும் நிற்போம்ல, எங்களுக்கும் நிக்க தெரியும்ல அப்படின்னு கேட்டதுனால ஐயா திருமாவளவன் அவர்கள பேசக்கூடாது, நாங்களே 200 தொகுதி தனியா நிக்கிறோம் முடிவு பண்ணிருக்கோம், உனக்கு 2 தான், ஏற்கனவே உனக்கு 2 தான், இப்ப எத்தனை தருவோங்கிறது நீயே யோசிக்க, நாங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கோம், உனக்கு 1/2 தொகுதி தரலாமா 1 தொகுதி தரலாமா அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்க. இந்த மாதிரி வெளியில போய் வளரக்கூடாது, பேசக்கூடாது, நான் திமுககாரனா அப்படின்னு பார்த்து மீடியாவை கேட்கக்கூடாது, நீ பேருக்குதான் கட்சி வச்சு நடத்துற, ஆனா நீ திமுக காரன் புரிஞ்சுக்கிட்டியா, சரி புரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஐயா திம்மாவளு அவர்கள் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. இப்போ நம்ம 2த்துலயும் சொன்னோம் இல்லையா, இது 2த்துலயும் இல்லாம இறுதியா ஒருத்தரை பார்க்க போறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலும் ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலும் எம்எல்ஏக்களோடும் எம்பிகளோடும் இருந்து வாழ்ந்து மறைந்த கம்யூனிஸ்டுகளோட வரலாறுக்கு வருவோமா? இதோ வந்துட்டோம். அவங்களும் எங்களுக்கு என்னங்க நீங்க 2 சீட்டு தரீங்க, நாங்க அதிகமா நிற்போம், எங்களுக்கும் சீட்டு கொடுங்க, நாங்களும் நிக்கிறோம், நாங்களும் பயன்பெறணும்ல, நாங்க ஏற்கனவே பல கம்பெனிகள் இருந்து பயன்படுத்தோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க, இப்ப நாங்க உங்ககிட்ட இருந்து பயன்பெறணும், எங்களுக்கும் 2 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதா பேசிக்கிறாங்க. உள்ள இருந்து உடனே ஒரு குரல் ஓங்கி ஒலித்து, ஏய் என்ன குசு குசுன்னு குரல்லாம் வருது, இந்தியமும் மார்க்சிஸ்டும் சேர்ந்து 1.5% ஓட்டு தானாமே, நீங்க அதிகமா சீட்டு கேட்கறது இல்லாம செய்தி வருது, கப் சிப்புன்னு இருக்கணும் பாத்துக்கிடுங்க, எல்லாம் அப்பா நானு எவனை வேணா வாழ வைப்பேன், எவனை வேணா அடிச்சு விடுவேன், அப்பால நானு அப்பா அப்படின்ட்டு ஒரு குரல் உள்ள ஓங்கி ஒலிச்சது எங்க அறிவாலயத்திலிருந்து. இப்ப எல்லாரையும் பார்த்துட்டோம், திமுக கதைய கொஞ்சம் பார்ப்போமா? அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களா என்ன நீங்க நினைச்சுக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தம்பி தம்பி லெட்டர் பேடு கட்சியா, இங்க வாங்க நீங்க தானே அந்த லெட்டர் பேடு, வாங்க நீங்க எப்ப கட்சி தொடங்குனீங்க? நேற்று தானா? உங்களுக்கு ஓட்டு ஏதாவது வருமா? 1/2% வருமா? வராதா? சரி இருங்க சரி நீங்க கூட இருங்க, எதுக்கோ கூட நல்லதுதான். நீங்க என்ன பண்றீங்க, அந்த கடைசியில போய் நின்றுங்க. ஏன் பாத்தீங்கன்னா இங்க 1 2 அந்த மாதிரி அந்த ஒரு சில இந்த உதிரி இந்த சில்லறை வாக்குகள்லாம் நமக்கு வரும்ன்ற காரணத்தினால நீங்க அந்த கடைசியில போய் நின்றுங்க. இங்க கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, சரிங்களா? தம்பி லெட்டர் பேடு நீங்க சரி நீங்க ஒரு கட்சியா, சரி வாங்க எப்ப கட்சி தொடங்குனீங்க? ஓ 2 வருஷம் ஆயிடுச்சா? சிறப்பு வார்த்தைக்கலாம். வார்த்தைகள் உங்களுக்கு எவ்வளவு சதவீதம் ஓட்டு வரும்? ஓ 2 வருமா? என்ன 1 வேற வெத்தலை பாவை வச்சு கூப்பிடுமா? அவனதான் கூப்பிட்டேன், அந்த வரிசையில கடைசியில நிக்க சொன்னேன், ஓட்டு இல்ல நிக்க சொன்னேன். இங்க 1 2 அப்படியே ஒன்னு இல்லாம அப்படியே தேஞ்சி போய் அந்த 0 அதுல நிக்க சொன்னேன். நீ இந்த வரிசையில கடைசியில நில்லு, இங்க 1 2 வருவாங்கல்ல, போ நீ அந்த வரிசையில நில்லு போ. அப்பா எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நன்மைதான், போங்க நில்லுங்க போங்க. ஏய் நீங்க 2 பேரும் யாருக்குப்பா? தம்பி இல்ல நீங்க யாரு? ஓ அந்த என்னோட சின்னத்துல போட்டி போட்டு அழிவீங்களா நீங்க? இந்த தாமாக்கா இந்த மாமா முக்கா அதெல்லாம் நீங்க தானடா? ஓ என்னால அழிஞ்சுவீங்களா? சிறப்பு. அப்பா நம்பி வந்தா அழிஞ்சுதான்டா போய். சரி உனக்கு ஒரு சீட்டு தரேன், போங்க நில்லுங்க. நின்றுட்டீங்களா? 1 2 3 4 5 6 ஒரு 10 பேர் இருக்கீங்களா? 10 பேர் இருக்கீங்களா? சிறப்பு. நீங்க 10 பேர் இருக்கீங்களா? 10 பேர் இருக்கீங்க. 20 நான் ஒரு 1 மொத்தம் 21 வந்துச்சா? சிறப்பு. ஓகே 21 வந்துச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து 1 2 3 இந்த 0.5 எல்லாம் சேர்ந்தா ஒரு 15 தான் வருவீங்க போல இருக்குடா. ஆமா 15. என்னடா 15 வேஸ்டா நீங்களாம். நான் தான் அண்டா குண்டா இந்த செல்போனு வாட்செல்லாம் கொடுத்து ஏத்தணும் போல இருக்கு, என்னோட காசு தான் செலவு பண்ண போல இருக்கு. அங்க பாரு சீமா தனியா நிக்கிறான் பாரு, இப்படி கைவாறு காமிக்கிறான்டா, ஒண்ணுமே கொடுக்காம 8 ரூபா வாங்குறான், 10 மாப்பிள்ளைய வேற வம்புக்கு இருக்கிறான். அங்க போய் நடுவு இந்த ரோட்ல நில்லு, ஒண்ணு அந்த ரோட்ல நின்று நடுவு செத்து போறா பையில அப்படிங்கிறான். எவ்வளவு திமுறவனுக்கு என் மாப்பிள்ளைய வம்புக்கு வலிக்கிறான். என்ன பண்றது? பெரியார் எங்க தலைவரை போட்டு வேற அடிச்சு நவுத்துறான், ஒன்னிலாம ஆகிட்டான்டா. சரி விடுங்க. உங்களுக்கு தான்டா முக்கியமா சொல்லணும், அங்க எடப்பாடி வேற கூப்பிட்டு இருக்கான், அங்க போயிடாதீங்க, 10வது நம்ம மாப்பிள்ளை வேற உங்களெல்லாம் பிடிச்சி இழுப்பான்.
நான் அங்க சீட்டு தரேன்னுவான், இங்க சீட்டு தரேன்னுவான், பங்கு தரேன் ஆட்சியில அப்படின்வான். நம்ம மாப்பிள்ளை அப்படிதான் விட்டு போடுவான். தெரியல மாப்பிள்ளை வழிகாட்டி தலைவர் அப்படிங்கிற போதே தெரியலையா அவன் யாருங்கிறது. ஆனால் மாப்பிள்ளை அப்படிலாம் சொல்லுவான், ஏத்துக்காதீங்க, புரியுதா? சரி, இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்க போறோம், சரியா? எல்லாம் கை தூக்கி நில்லுங்க. ரெடி, 3, 2, 1. எடுப்பா. ஆக ஆக இந்த திமுக கூட்டணி என்பது திராவிட மாடல் 2.0 என்பதை சாதிக்காமல் விடாது, இந்த திராவிட மண்ணில சாதிக்காமல் விடாது என்பதை ஆக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக நான் ஒரு நம்ம கொள்கை இல்ல. சரி மறக்காம எல்லாம் இந்த கூட்டணி கட்சிலாம் இருக்கீங்க இல்லையா, மறக்காம அப்பா வந்து பாத்துருங்க. முக்கியமா நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, எடப்பாடி உங்களுக்கு இருக்கான், புடிச்சு இழுப்பான், வந்துருவான். போயிடாதே அவன் ஜெயிச்சிருவான்டா. நாடாளுமன்ற தேர்தல 22 வாங்கினான்டா அவன், நான் அவ்வளவு வாங்கலடா. அதனால இருப்பான், போயிடாதே, நீ போயிட்டீங்கன்னா அவன் வந்துருவான். அப்புறம் இந்த மண்ணுல அது விதைச்சாதான் 3.0, 4.0, 5.0 அப்படியே போயிட்டே இருக்கும்டா. 0 போகணும், நம்ம 0 தானே, அப்படியே போகும்டா. அதனால எடப்பாடி இருப்பான், போறாங்க எல்லாம். ஏன் அப்பா நான் இருக்கேன், மறக்காம அப்பா வந்து இந்த வாரத்துல இன்னைக்கு சாயங்காலம் அப்பா கூட ஒரு மீட்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. அப்பா உங்களுக்கு நல்லா செய்வேன், அப்பாவை நம்பிருங்க. அப்பாவை நம்பினவன் உருப்பட்டுருவான், உருப்படாதவன் சரித்திரமே இல்லை. அதனால அப்பா நம்புங்க, வாழ்க்கையில முன்னேறுவீங்களா, சரிங்களா? சரிடா அப்புறம் பாப்போம். வந்துருங்க. இப்படி தாங்க காமெடியா போயிட்டு இருக்கு திமுக கூட்டணி. ஒரு பக்கம் எடப்பாடிக்கு பயந்து அனுமான் வாழ் மாதிரி கூட்டணி வச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சீமானுக்கு பயந்து உக்காந்துட்டு இருக்காரு. அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களோட மினியேச்சர் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா வடிவேல் சொல்லாருல்ல, இந்த பக்கம் பார்த்தா சீமானு டேய் வேங்கம்மா ஒத்தையில நிக்க, தில்லு இருந்தா கூட்டணி இல்லாம தனியா வாங்கல அப்படிங்கிறாரு ஐயா சீமானவர்கள். இந்த பக்கம் பார்த்தா எடப்பாடி, நீ கதவை தொட, பூச்சிக்காரன் வந்து எல்லாரையும் தூக்கி என் கூட்டணியில போட்டுக்கிட்டு போறா இல்லையா பாரு அப்படிங்கிறாரு எடப்பாடி. சரி, இந்த பக்கம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை சார் விஜய், அங்கிள் மை டியர் சிஎம் சார் அப்படிங்கிறான். நம்ம மாப்பிள்ளை விஜய் கூவிட்டு கிடக்கான். எந்த பக்கமும் போக முடியாம தலை பிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு மக்கள். எனவே மக்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.